இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரோஹிணிமா, என் ரூம் பீரோல இருந்து 5 லட்சம் ரூபாய் பணம் எடுத்துட்டு வா. சரிம்மா. சம்மந்தி, அப்புறம் கல்யாண வேலையில எப்படி போய்கிட்டு இருக்கு? எல்லாம் நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. மாப்பிள்ள தான் எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருக்காரு. அதனால நான் டென்ஷன் இல்லாம இருக்கேன். இந்தாங்கம்மா. அத்தை, நான் உனக்கு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? கேளுங்க மாப்பிள்ள. இல்ல, கல்யாண செலவு மொத்தத்தையும் நாம தான் ஏத்துக்கிட்டோம். அப்புறம் எதுக்கு இவங்க பணம் கேக்குறாங்க? நம்ம எல்லா செலவையும் ஏத்துக்கிட்டாலும் அவங்களுக்குன்னு சில செலவுங்க இருக்கதானே செய்யும். இப்போ பத்திரிக்கையை கூட மாப்பிள்ளை வீட்டுல தானே அடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி சில செலவுங்களுக்கு பணம் தேவைப்படுதில்ல, அதுக்காக தான் கேக்குறாங்க. சம்பந்தியம்மா, உங்க மாப்பிள்ளை என்ன சந்தேகமா கேக்குறாரு? அப்போ நாங்க உங்களை ஏமாத்தி பணம் வாங்குறோம்னு நினைக்கிறாளா? சச்சா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சம்பந்தி. சும்மா ஒரு விளக்கத்துக்கு கேட்டாரு. இல்ல சம்பந்தியம்மா, அவருக்கு நம்பிக்கை இல்லைன்னா நாங்க வேணா பிளாங்க் செக் தர்றோம். எங்க சிச்சுவேஷன் சரியானதும் நீங்க கலெக்ஷனுக்கு போட்டு எடுத்துக்கோங்க. கொடுமா, வாங்கிங்க சம்பந்தியம்மா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் சம்பந்தி. நீங்க முதல்ல செக்கை எடுத்து உள்ள வைங்க. இந்த பணத்தை வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்க சம்பந்தி. வாங்கிக்கம்மா. எங்க சிச்சுவேஷன் சரியானதும் பணத்தை திருப்பி கொடுத்துடுறோம்மா. அட விடுங்க, இத போய் பெருசா பேசிக்கிட்டு. அப்போ நாங்க வரட்டுமா சம்பந்தியம்மா? சாப்பிட்டு போலாமே சம்பந்தி. இல்ல, ஊர்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நாங்க கிளம்புறோம்மா. கல்யாண பத்திரிகைலாம் அடிச்சு ரெடியா இருக்கு. நீங்க உங்க வீட்டுல இருந்து யாராவது அனுப்பிச்சு விட்டீங்கன்னா கொடுத்து விட்டுருவோம். என் மாப்பிள்ளைங்க 2 பேரையும் அனுப்புறேன், அவங்க கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருங்க. சரி சம்பந்தியம்மா, அப்ப நான் கிளம்புறோம். சரி, நாங்க வரோம்மா. வரோம். போயிட்டு வரேங்க. வாங்க. வரேங்க. வரேன் தம்பி. என்ன சகல, என்னப்பா அவங்களே பார்த்துட்டு இருக்க? அவங்க நடவடிக்கையே சரியில்லைங்க. சந்தேகமாகவே இருக்கு. பெரிய பிஸ்னஸ் மேன்ன்றாரு, ஆனால் அத்தைக்கிட்ட கடன் வாங்குறாரு. கேட்டால் பிளாங்க் செக் தரேன்றாரு. எனக்கும் கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்கு சகலா. பார்ப்போம். ஃப்ராடாக இருந்தால் எப்படி இருந்தாலும் கொஞ்ச நாள் நமக்கே தெரிஞ்சிடும்ல.